ஷீரடியில் இருக்கும் சாய்பாபாவின் அருளினை இனி நீங்களும் பரிபூரணமாக உணரலாம். ஸ்ரீ ஷீரடி விஜயசாய்நாதா குருமூர்த்தி ஆலயம், வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், தென்பதி மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம், செங்கல்பட்டு. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தேறும், சுபிட்சம் நடக்கும், திருமணம் உண்டு, வேலை வாய்ப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கும், வெளிநாட்டு தொடர்பு சாதகமாகும். இந்த ஆண்டு உங்களுக்கு அமோகமான ஆண்டாகவே இருக்கும். ரொம்ப ஒரு அழகான ஆண்டு, அனுபவிக்க தயாராக இருங்கள். மனதுல நீங்களே ஒரு பயத்தை வளர்த்துக்கிடாதீங்க, நிம்மதியாக இருங்கள். நீங்க பாசிட்டிவா நினைச்சா இந்த ஆண்டு உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கும். சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும். மீனராசிக்காரங்க கண்ணை முடின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வருஷத்துல மீன ராசி அல்லது மீன லக்னமோ அவளுக்கு இந்த வருஷம் மேரேஜ் கன்ஃபார்ம். இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் மதுரை மீனாட்சியை வழிபடுகிற போது அந்த வாழ்க்கை மிக அற்புதமான ஒரு திருப்புமுனை நிறைந்ததாக. வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வரணும், வீடு வாங்கணும். சார் 7.5 சனி சார், ஜென்ம சனி இப்படின்னு சொல்றவங்களுக்கு கவலையே படாதீங்க. நான் சொல்ற மாதிரி இறுதியான ராசியான மீன ராசி, மீன ராசிக்கு எப்படி இருக்கும் சார் பரணிதரன் சார், நீங்க சொல்லுங்க. 7.5 ஆண்டின் காலத்தில் ஜென்ம சனியுடைய காலகட்டம். இந்த காலகட்டம் பொதுவாக இன்னொரு தகவலை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா நம்முடைய நேயர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க இந்த 7 சனி ஆரம்பமாயிடுச்சு, இப்போ ஜென்ம சனி வரப்போகுது அப்படி சொன்ன உடனே பயந்துட்டு இருப்பாங்க. முதல் சுற்றில் மட்டும்தான் அந்த பயமே இருக்கணும், 2வது சுற்றில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ 2வது சுற்று வருகின்றவர்களுக்கு இந்த ஜென்ம சனியாக இருந்து விட்டால் நிச்சயமா அது நட்பு ஸ்தானம். எது மீன ராசி என்பது 11ஆம் இடத்து அதிபதியும் சனிதான், லாபாதிபதியும் சனிதான், விரையாதிபதியும் அவர் தான். லாபம் கொடுத்தால் மட்டும்தான் விரயத்தை பண்ண முடியும். இரண்டையும், லாபத்தையும் கொடுப்பவர் தான், விரயத்தையும் செய்ய வைப்பவர் அவர் தான். அவர் ராசிக்குள் வருகின்ற போது என்ன பண்ணுவார்னா, அவருடைய பார்வை 3ஆம் இடத்திற்கு, 5ஆம் இடத்திற்கும், 10ஆம் இடத்துக்கு கிடைக்கும், 7ஆம் இடத்து 10ஆம் இடம் கிடைக்கும். அப்போ 3ஆம் இடத்தை பார்க்கின்ற போது தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம் எல்லாமே கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. களத்திர உறவு, கணவன் மனைவிக்குள் ஒரு சங்கடம், சச்சரவு போன்றவற்றிற்கு இடம் கொடுக்காமல் கொஞ்சம் சுமூத்தா போச்சுன்னு வச்சுங்களேன், குடும்பம் நல்லா இருக்கும். செய்து வருகின்ற தொழில், இப்போ ஜென்மசனியுடைய காலகட்டத்தில் என்ன ஆகுன்னா, தொழிலில் கை வைப்பார். பார்த்து வருகின்ற வேலையாக இருந்தாலும் சரி, செய்து வருகின்ற தொழிலாக இருந்தாலும் சரி, அங்க நீங்க நியாயமாக இருக்க வேண்டும். நியாயமாக இருந்து விட்டால் வெற்றி என்பது உறுதி. அது தொழிலில் கலப்படம் பண்ணாம, கணக்கு வழக்கங்களை மறைக்காமல் இருந்தால் உங்களுக்கு தொழில் நல்லா போய்கிட்டு இருக்கும். சனி என்பது ஒரு நீதிமான், புரியுங்களா? அவர் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற போது இதுல சுபிட்சமா இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சனியுடைய குருவுடைய பார்வை எப்ப கிடைக்குதுன்னா மே மாதம் குருவுடைய 9ஆம் பார்வை மீனது கிடைக்க போகுது. ஜென்ம சனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனிக்கு குரு பார்வை கிடைக்கின்ற போது இப்பொழுது இருக்கின்ற சங்கடங்கள், ஜென்ம சனியால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் நிச்சயமாக மீனராசினரை எதுவும் செய்யாத ஒரு பக்கம். அடுத்து என்னன்னா, இந்த ஆண்டில் 26 பார்த்தீங்கன்னா 5.5 மாதங்கள் சனியால் எந்த தொந்தரவும் நிகழாது. அது மாதிரி எழுதி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு மாதம் அஸ்தமனம் ஆகிறாரு, 4.5 மாதம் வக்ரம் ஆகிறாரு மீனராசிக்குள்ளாகவே. பெரிய பயம் என்பது மீனராசினருக்கு சனியை பற்றி பயம் வேண்டாம். ஐயோ ஜென்ம சனியாச்சே என்ன பண்ணிட்டு வரோம். உடல்நிலையில் மட்டும் கவனமா இருங்க, கொஞ்சம் நட்புகளிடம் எச்சரிக்கையாக இருங்க, உணவு பழக்க கவனமா இருங்க, வேலை செய்கின்ற இடத்தில் கவனமாக இருங்க. நிச்சயமாக இந்த ஆண்டில் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தேறும், சுபிட்சம் நடக்கும், திருமணம் உண்டு, வேலை வாய்ப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கும், வெளிநாட்டு தொடர்பு சாதகமாகும். இந்த ஆண்டு உங்களுக்கு அமோகமான ஆண்டாகவே இருக்கும். பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க, இந்த 2026 கடைசி ராசியான மீன ராசிக்கு எப்படி இருக்கு? மீன ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கையை கைவிட வேண்டாமா. ஜென்மச்சனியா வராரு, நமக்கு பிரச்சனைகள் வருமோ அப்படிங்கிற எந்த பயமும் வேண்டாமா. ஒரு ஜாதகத்துல கோச்சார பலன் ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னா கூட அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி சூப்பரா இருந்தா அதுதான் பலன்களை கொடுக்கும். அப்படி தசாபுத்தி வலிமையாக உடையவர்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை. அப்போ இந்த ஆண்டு இவர்களுக்கு சனி பகவான் ஜென்மத்துக்குள்ள வராருன்னா அவர்களை காப்பாற்ற குரு பகவான் பஞ்சமத்திற்கு வருகிறார். ராசிக்கு அதிபதி 5ஆம் இடத்துல உட்காருவதுங்கிறது மிகச்சிறப்பு. அந்த குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்கிறது. என்ன பிரச்சனை வந்தாலும் நேர குலதெய்வம் கோவிலுக்கு போயிடணும். அங்க முறைப்படியாக அங்க ஒரு படையலிட்டு இவர்கள் வழிபாடு செய்கிற போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நிறைய பேர்
வேலை ரீதியான பிரச்சனைகள் இருக்காங்க. அதுதான் மீனராசிக்காரர்கள் என்னுடைய வேலை எப்படி இருக்கும், என்னுடைய தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அந்த வேலை விஷயத்தில் இந்த ஆண்டு அவர்களுக்கு ஒரு பெரிய யோகம் வரப்போகிற ஆண்டாக தான் நான் பார்க்குறேன். ஒரு வேலை விட்டு போயிருச்சுன்னா எங்க கவலைப்படக்கூடாது, ஒரு பெரிய மாற்றம், பெரிய ஏற்றத்திற்கான முதல் படிக்கட்டு அது அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் வருகிறார்கள். அது ராசிக்கு அதிபதியான குரு பகவான் வருஷ துவக்கத்திலேயே பார்க்கிறார். அவர் செவ்வாய் குரு சூரியன் சேர்க்கைங்கிறது ஒரு அந்த அந்த தொடர்புங்கிறதே ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய தொடர்பு. அதனால இவர்களுக்கு ஒரு நல்ல பணி வாய்ப்பு, வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வருஷமாகத்தான் இந்த வருஷத்தை எடுக்கணும். அதனால வேலையெல்லாம் பறி போயிடும், பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற அந்த கற்பனை வேண்டாம். அதாவது நிஜத்தை நம்ம பார்க்கணுமே தவிர சில சமயம் கற்பனை பண்ணி வாழ்க்கையில் பயந்துக்கிட்டு இருப்போம். அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோன்னு. அந்த கற்பனையை விட யதார்த்தத்தை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது லைஃப்பில். அப்படி இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு விஷயம் இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல முதலீடுகள் இவர்களுக்கு கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதில் சரியான எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, எனக்கு கை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறதுனால இவர்கள் தொழில் ரீதியாக கை தூக்கி விடுறதுக்குள்ள நல்ல வாய்ப்புகள் உண்டு. திருமண விஷயத்தை ஐயா அழகாக சொன்னார். இந்த திருமண விஷயம் நம்ம எடுக்கும் போதேங்க வெறும் நட்சத்திர பொருத்தத்தை பார்த்து அது திருமண பொருத்தமே இன்னைக்கு விட்டு போயிட்டு இருக்கு. பலருக்கு இடையில நல்ல திருமணங்கள் எல்லாம் நடக்காம போகுது. மனசு பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கட்ட பொருத்தம், மனசு பொருத்தம், இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே பல திருமணங்கள் நல்ல முறையில் கைகூடி வரும். ஸோ திருமண விஷயமும் இந்த ஆண்டு பலருக்கு கூடி வரப்போகிறது, சந்தேகம் இல்லை. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த செவ்வாய் போய் 10ல் உட்கார்ந்துருக்கார். இவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்க போகிறார். ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பை கொடுக்க போகிறார். ரொம்ப ஒரு அழகான ஆண்டு. அனுபவிக்க தயாராக இருங்கள். மனதில் நீங்களே ஒரு பயத்தை வளர்த்துக்கிடாதீங்க. நிம்மதியாக இருங்கள். நீங்கள் பாசிட்டிவாக நினைச்சா இந்த ஆண்டு உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும். இந்த ஆண்டு யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறலாம் அப்படின்னா மதுரை மீனாட்சியை வழிபடர். இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் மதுரை மீனாட்சியை வழிபடுகிற போது அந்த வாழ்க்கை மிக அற்புதமான ஒரு திருப்புமுனை நிறைந்ததாக நல்ல வாழ்க்கையாக அமையும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமா சார். பாலகிருஷ்ண ரெட்டி சார், நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது? மீனராசி நேயர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா வக்கரம் பெறுகிறார் சனி அப்படின்னா யார் வக்கரம் பெறுகிறார்னு இருக்கு. சுப கிரகமா அசுப கிரகமான்னு பார்க்கணும். அவர் எத்தனை காலம் அங்கே வக்கரத்தில் இருக்கார், பலம் பெறுகிறாரா இல்லையா, வக்கரம் பெறும்போது பலம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். இதை எல்லாத்த விட மீனராசி நேயர்களுக்கு குருவனுடைய பலன் சொல்லும்போது 3 பலன் சொல்லணும். 4ஆம் இடத்துல இருக்கும்பொழுது ஒரு பலன், 5ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது ஒரு பலன், அதிசாரமாக 6ஆம் வீட்டுக்கு போகும்போது ஒரு பலன். சார் நீங்கள் தானே சொன்னீங்க ஸ்தான பலன் கிடையாது, பார்வை பலன் சொன்னீங்களே. அப்போ 12ஆம் வீட்டுக்கு ஒரு பார்வையும், ராசிக்கு ஒரு பார்வையும், 2ஆம் வீட்டுக்கு ஒரு பார்வையும், ஆக இந்த வருஷம் முழுவதும் இந்த குரு பலன் எங்களுக்கு இருக்கு இல்லையா அப்படின்னு சொன்னால், சனியும் செவ்வாயும் சேரும் காலம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். இடமாற்றம் வந்தே தீரும், தொழில் மாற்றம் வந்தே தீரும். இதை எல்லாத்த விட உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும். வயிறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஸ்திரமான முடிவு எடுக்கக்கூடிய திறனும் இருக்காது. ஊருக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுத்த நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு உங்களால் முடிவு எடுக்க தெரியாது. இதற்கெல்லாம் என்ன சார் பண்ணணும்? வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வரணும், வீடு வாங்கணும். சார் 7.5 சனி சார், ஜென்ம சனி இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கவலையே படாதீங்க. நான் சொல்கிற மாதிரி தென்பொன் பரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான திருக்கோவில் சேலத்துக்கு முன்னாடியே இருக்குது. அந்த கோவில் 16 பட்டு லிங்கம். பால் எப்படி ஊற்றினாலும் 16 வகையாக அங்கே பால் போய் சேரும். அப்படிப்பட்ட ஒரு இந்திர கோவில் தான் தென்பொன் பரப்பி. இங்கே அகஸ்தியரும் லோபமுத்திரையும் ஜீவசமாதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம். இரட்டை தேங்காய் இங்கே நீங்கள் உடைச்சிட்டு சுவாமியை பிரதோஷத்தில் வழிபட்டீங்க அப்படின்னா நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், நாதன் என்னுள்ளேயே இருக்கிறானே அப்படின்னு சந்தோஷமாக 2026 சுப பலன்களை அதிகமாக கிடைக்கும். பயணத்தில் கவனமாக இருங்க. ரைட்டா? இதையெல்லாம் கரெக்டு. 12 ராசிக்காரர்களுக்கும் நான் எல்லா பலன்களும் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். அதற்கு ஒரு துருப்பு சீட்டாவும் ஒரு சின்ன ஒரு ஆளையும் பெரிய மனிதனாக மாற்றக்கூடியவர்கள் ஆதன் ஆன்மீகம்.
எங்களுக்கெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து எல்லோரையும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி உங்களுக்கு உற்சாகத்தையும் கொடுத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் உங்களுக்கெல்லாம் ஆனந்தம், மனநிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாம் வந்து வெற்றி பெறணும்னு வாழ்த்துகிறேன். எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்லி வாழ்க்கையே நம்பிக்கைதான் ஆது ஆன்மீகம்னு சொல்லி வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சார், மற்ற 3 ஜோதிடர்களும் வந்து இறுதி ராசியான மீன ராசிக்கு சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லுங்க, இவங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும்? நம்ம எப்போதுமே ஒரு கிரகத்தை பலன் சொல்லும்போது அந்த கிரகத்தினுடைய ஸ்தான பலத்தை ரொம்ப பிரதானமா எடுத்துக்கணும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஸ்தான பலம் இருக்கு, பார்வை பலம் இருக்கு, நைசர்கிக பலம் சொல்லி ஏகப்பட்ட பலம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சனி பகவானுக்கு எது எதெல்லாம் நட்பு வீடுன்னு இருக்கு. அதுல மீனம் வந்து நட்பு வீடு. அதாவது மீன ராசிக்கு வந்து சித்தருக்குடைய வாக்கு என்னன்னா, விடல் விடல் மீனத்தான் நட்பை விடல். அந்த ராசியை பொறுத்தவரை செவ்வாயும் புதனையும் தவிர மீது எல்லா கிரகமுமே நட்பு வீடு. எல்லா கிரகத்துக்கும் அது நட்பு வீடு. அப்ப அப்படி இருக்கும்போது சனி பகவான் அந்த இடத்துல 7.5 சனியினுடைய கூறுகளை கொடுத்தாலும் மற்ற கிரகங்களுடைய இருப்பு எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். கடன் பிரச்சனை விலகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை, நிறைய பயணம் போகக்கூடிய ஒரு தன்மை, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தால் கூட நிறைய பயணங்கள் போவாங்க. இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். எக்ஸ்போர்ட் பண்ற வழக்கில் அது பெரிய யோகம் இவாளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனாலும் நம்ம எல்லாருமே சொல்றோம், ஜென்ம சனி, சனியினுடைய சுயசாரத்தில் வாங்குறது எல்லாமே நம்ம சொன்னாலும் கூட செல்ஃப் கன்ஃபியூஷன் ஏற்படலாம். கரெக்டாக சொன்னாங்க, செல்ஃப் கன்ஃபியூஷன் ஏற்படலாம். டெசிஷன் மேக்கிங்கில் ப்ராப்ளம் வரலாம். அது மாதிரி வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக வாக்கு கொடுக்கணும். ராங் ஹோப் யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும். இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். 5ஆம் இடத்துல குரு வரும்போது நிச்சயமாக திருமணம் கண்டிப்பாக. மீனராசிக்காரங்க வந்து கண்ணை முடின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வருஷத்துல மீன ராசி அல்லது மீன லக்னமோ அவளுக்கு இந்த வருஷம் மேரேஜ் கன்ஃபார்ம்டு. குழந்தை பாக்கியம் உள்ளது, குழந்தை செல்லம் கன்ஃபார்ம்டு. அருமையான பெண் வாரிசு நிச்சயமான முறையில் அவளுக்கு பிறக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்றது அவளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிச்சயமா சார். 12 ராசிக்கும் ரொம்ப விளக்கமா 4 ஜோதிடர்களும் வந்து ரொம்ப தெளிவான விளக்கம் இன்னைக்கு கொடுத்தீங்க. எங்களுடைய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருடம் இதே போல என்னைக்குமே சந்தோஷமா அவங்களுக்கு பயணிக்கிறதுக்கு நீங்க எல்லாருமே கூட இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி சார்.